ஹாய்ங்க. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் இதே சேம் மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் டக்குன்ட்டு முடிவு எப்படி எடுக்கிறதுங்கிறத கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னோம்னா ஷேர் மார்க்கெட்டில் டக்குன்னு முடிவு எடுக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆஸ் யூஸ்வலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து குத்த வச்சு ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற ஆட்கள் நான் அப்படித்தான். அப்படி இருக்கிற நான் வந்து டக்குன்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது எப்படின்னா பழக்கம் பயிற்சி நம்மளை வந்து கண்டிப்பாக திறமையான ஆட்களாக மாற்றும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா 80ஸ்லையோ 90ஸ்லையோ இருக்கிறவங்க பிறந்தவங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் வந்து 7th 9th படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்களை கொண்டு போய் டைப் ரைட்டிங்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுருவாங்க. ஏபிசிடின்னு டைப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. லொடக்குன்னு டைப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விரலெல்லாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும். இதெல்லாம் எப்படா பழகி எப்படா டைப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா அந்த மிஷினில் நம்ம விரல் கபடி ஆடும் பாருங்கள், அந்த ஃபீலே தனி. அதுவும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது கச்சன்னு மொத்தமாக டைப்பிங் மிஷின் அந்த சவுண்டு, அது ஃபீலுக்கு வார்த்தையே கிடையாது. அப்போ என்னென்னா அது எப்படி ஆரம்பத்தில் நமக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் பழக நம்ம ரொம்பவே ட்ரெயின் ஆகிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லும் டக்குன்னு முடிவெடுக்கிறத நம்ம தான் கற்றுக்கணும். நமக்கு யாரும் அங்கே ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு நடந்த விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு ஷார்ட் அடிக்கிற ஒரு பாயிண்ட் செட்டிங் கிடச்சிச்சு. அது ஷார்ட் பண்ணால் ஒரு 3 rupees அதாவது 2 பாயிண்ட் இறங்கும் அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஓகே, ஒரு 1000 பீஸஸ் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு 2000 3000 வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு. ஸோ 1000 பீஸ் ஷார்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா 600 பீஸ் விற்று வச்சு 400 பீஸை விற்காமல் அப்படியே வச்சுடுச்சு. விற்க முடியல, அந்த இடத்துல விற்க முடியாமல் நின்றுச்சு. ஸோ நான் நினச்சேன் அந்த 3 ரூபா இறங்குறது கரெக்டாக இறங்கிருச்சு. அப்போது 600 பீஸுக்கு 1800 வரும். எனக்கு அந்த இடத்துல அடடா 1800 வந்துருச்சு. இந்த 600 வாங்கி இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா, இல்லை மேலே போய் அந்த 600 பீஸ் விற்றதுக்கப்புறம் திரும்பி கீழே ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் டக்குன்ட்டு யோசித்து அந்த முடிவு எடுக்கிறக்குள்ளாரியே செட்டிங் மாதிரி அது மேலே போகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு அந்த 1800 ப்ராஃபிட்டும் பார்க்க முடியல. பாய்க்கு இருந்த 400 பீஸையும் ஷார்ட் அடிச்சு விட்டுருச்சு. எனக்கு கடைசியில் லாஸில் தான் போய் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நான் டக்குன்னு முடிவு எடுத்திருந்தா ஒரு 5 நிமிஷத்தில் முடிய வேண்டியது. இப்படி ஷார்ட் பண்ணுறோம், 3 ரூபா இறங்குச்சு, டக்குன்ட்டு வாங்கினோம், 5 நிமிஷத்தில் 1800 ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு என்ட்ரியை அந்த இடத்துல விட்டதுனால சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற மாதிரி 3:30 மணி வரைக்கும் உட்காந்து வெறிக்க செல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா டக்குன்ட்டு முடிவு இருக்கிறதுக்கு பழகுங்க. அந்த 400 ஷேர் விற்காட்டி போகட்டும், டக்குன்ட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு உடனே போய் அந்த ஷார்ட்டை வந்து கேன்சல் பண்ணி விட்ருங்க. இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டேன், லாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா?